சாட்டர்டே, சண்டே ஆனாலே எப்படா மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஆவலா நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அப்படி இல்லன்னா, மண்டே ஈவினிங் ஒரு 3:30க்கு க்ளோஸ் ஆச்சுன்னா, திருப்பி நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:15க்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு திருப்பி ஒரு எக்ஸைட்மென்ட்டோட வெயிட் பண்றீங்கன்னா, இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்காக தான். இத ஃபுல்லா பாருங்க. ட்ரேடிங் எப்படி பண்ணணும்? எவ்வளோ ஈஸியா சம்பாதிக்கணும்னு ஒரு 1000 வீடியோஸ் இருக்கு. பட் ட்ரேடிங் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு வீடியோ கூட இல்ல. அந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சில டிசீஸ் வந்தா, ஒரு சில சிம்ப்டம்ஸ் முன்னாடியே காமிச்சிரும். அடடா! இந்த சிம்ப்டம்ஸ் வருது, நம்ம முன்னாடியே போய் டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு. அதே மாரி தான் வித் ரெஸ்பெக்ட் டூ ட்ரேடிங்கும், அத நீங்க ஒழுங்கா பண்ணலன்னா ஒரு சில சிம்ப்டம்ஸ் முன்னாடியே காமிச்சிரும். பட் அந்த சிம்ப்டம்ஸ நம்ம இக்னோர் பண்ணிட்டு திருப்பி திருப்பி ட்ரேட் பண்ணோம்னா, அந்த டிசீஸ் இன்னும் இன்னும் க்ரோ ஆகி கடைசியில நம்மளே காலி பண்ணிடும். ஸோ அந்த மாரி ஒரு சில சிம்ப்டம்ஸ பத்தி தான் இந்த ஹோல் வீடியோல பத்தி பேசப் போறோம். இன்கேஸ் இந்த ஒரு 5 சிம்ப்டம்ஸ் நான் சொல்றது உங்ககிட்ட இருந்ததுன்னா, 1 ட்ரேடிங்க டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுங்க. தட் இஸ் மச் பெட்டர் சொல்யூஷன். அப்படி இல்லன்னா, நீங்க என்னென்ன ப்ராப்ளம ஃபேஸ் பண்றீங்க, இல்ல என்னென்னலாம் தப்பு பண்றீங்கன்றத நீங்களே ரீஅனலைஸ் பண்ணி, ட்ரேடிங் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு, அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, திருப்பி ட்ரேடிங்குள்ள வாங்க. ஸோ அது 5 சிம்ப்டம்ஸ் என்னன்றத ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். ட்ரேடிங் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி. சிம்பிளுக்கும், ஈஸிக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இனிஷியலா நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ட்ரேடிங் ரொம்ப ஈஸின்னு நெனச்சு தான் உள்ள வந்துடுறாங்க. பட் போக போக தான் தெரியும் அது எவ்வளோ ஹார்ட். ஏன்னா 80% ஆஃப் த ட்ரேடிங் வந்து தியரிட்டிக்கலே கிடையாது. பிராக்டிகல், சைக்காலஜிக்கல் தான். அதனால தான் நீங்க பிரைட் ஸ்டூடெண்ட் ஒரு ஐஐடி பையனே தூக்கி ட்ரேடிங்குள்ள போட்டீங்கனாலும் அவன் சஃபர் பண்ண தான் செய்வான். 10வது படிக்கிறவனே தூக்கி நீங்க ட்ரேடிங்குள்ள போட்டாலும் அவனும் அதே சஃபர் பண்ண தான் செய்வான். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இவன் இவ்வளோ படிச்சிட்டான்றதுனால அவன் பெட்டர் பெர்ஃபார்மரும் இல்ல. இவன் படிக்காதவன் இவன் வந்து இப்போ ட்ரேடிங்குள்ள வந்துட்டான்றதுனால அவன் புவர் பெர்ஃபார்மரும் இல்ல. இது 99% அந்த சைக்காலஜிக்கல் பேரியரை ஹேண்டில் பண்ணுறது தான் ப்ராப்ளமே. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். பட் முக்கால்வாசி ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எப்போ நீங்கள் லோன் எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்களோ, இல்லை பாரோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களோ, அப்போ நம்மளே நமக்கு சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிரும். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக தான் இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த இஎம்ஐ வச்சு இன்னும் இந்த மாதிரி ஒரு லோன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது, நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ இல்லையோ, எண்ட் ஆஃப் த மந்த் இஎம்ஐ கட்டணுன்ற ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் உங்ககிட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா கூட உங்களால் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஏன்னா கொஞ்சம் அந்த லாஸ் 2, 3 லாஸ் கண்டினியூஸாக வந்ததுன்னா, அந்த 4வது ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த இஎம்ஐ கமிட்மெண்ட் இருக்குது, இந்த லோன் கமிட்மெண்ட் இருக்குது, இது இல்லாமல் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது அந்த ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்களால் ஆப்டிமலாக ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக லோன் எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இப்பயே இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, அந்த ரிமைனிங் அமௌண்ட் லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த லோன் அமௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் லோன் வாங்கி சம்பாரித்து பெரிய ஆளானது யாருமே கிடையாது. அது கொடுக்குற ப்ரெஷர் எனார்மஸ். ஏன்னா நான் பர்சனலாக சொல்கிறேன், நானே டியூரிங் இந்த இனிஷியல் பீரியடில் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் சும்மா 2 மாதம் லைவ் ட்ரேட் பண்ணி அதுவும் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா 5 லட்ச ரூபா பர்சனல் லோன் வாங்கி நானே போட்டு ட்ரேட் பண்ணேன். என்னால் 1 மாதம் கூட கண்டினியூ பண்ண முடியல. ஈவன் தோ அதை எடுத்து பார்த்தா இப்போ பார்த்தா அது ஸ்டில் ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி தான். பட் 2 மாதம் கூட கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா 2 மாதம் பேக் டு பேக் லாஸ் வரும்போது நீங்கள் இந்த இஎம்ஐ பே பண்ணணுன்ற ப்ரெஷர் வருது இல்லையா? அந்த ப்ரெஷர்னால உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியே பைன்னு கொடுத்தா கூட உங்களுக்கு பை எடுக்கிறதுக்கு இன்னும் படபடப்பாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 4 ட்ரேட் லாஸு, இதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வரும். ஸோ அதனால நீங்கள் டிசிப்ளின் ட்ரேடராகவே இருக்க முடியாது. நீங்கள் டிசிப்ளின் ட்ரேடராக இல்லைன்னா எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவே ஆக முடியாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் லோனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்கிட்ட ஜாக்பாட் கால் இருக்குது, டைமண்ட் கால் இருக்குன்னு இந்த மாதிரி சொல்கிறவங்ககிட்டலாம் பேசவே பேசாதீங்க. ஏன்னா உங்களோட லாஸை யாருமே ரிகவர் பண்ணி தரவே முடியாது. நீங்கள் ரிகவர் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ லாஸை ரிகவர் பண்ணுறேன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அது இன்னும் தான் அதிகமாக லாஸ் ஆகும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு லாஸை ரிகவர் பண்ணணுன்ற மென்டாலிட்டிலேருந்து வெளியே வந்துடுங்க. லாஸ் ஆகிடுச்சா, லாஸை அக்செப்ட் பண்ணுங்கள், ஃபைன். இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். எவென்ச்சுவலாக நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். பட் லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலுமே அது இன்னும் அதிக பள்ளத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் உங்களை. நீங்கள் அஸ் லாங் அஸ் ப்ராஃபிட்டையே நோக்கி ஓடுற வரைக்கும் அந்த ப்ராஃபிட் உங்கள் கையில் வரவே வராது. ப்ராசஸை நோக்கி ஓடுங்க. ப்ராசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எப்போ நீங்கள் ஒரு டிஃபைன்டு ப்ராசஸில் உள்ளே வரீங்களோ, இந்த பர்டிகுலர் ட்ரேட் நான் எடுக்கணும்னா எந்த பர்டிகுலர் பேராமீட்டரில் எடுக்கணும். ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் எடுக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ட்ரேடை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நான் வாங்கணும்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் இன்கேஸ் அது லாஸ் ஆனால் கூட என் கேபிட்டல்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தான் லாஸ் ஆகும் அப்படின்றது எல்லாமே தெரியணும். அப்போ மட்டும்தான் அந்த ட்ரேடுக்குள்ளேயே நீங்கள் எடுக்கணும். அதுதான் ஓவரால் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் ஓரியன்டட் அப்ரோச்சுக்குள்ளே போனால் மட்டும்தான் எவென்ச்சுவலாக என்ன ஆகும், நீங்கள் ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக வருவீங்க. ஒரு பர்டிகுலர் ட்ரேட் உங்களுக்கு அகைன்ஸ்டாக போனீங்கன்னா பேனிக் ஆக மாட்டீங்க. 2 ட்ரேடு அகைன்ஸ்டாக போனீங்கனாலும் பேனிக் ஆக மாட்டீங்க. இன்ஃபேக்ட் 10 ட்ரேடு உங்களுக்கு அகைன்ஸ்டாக போனாலும் நீங்கள் பேனிக் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கிளியராக ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் படி 10 இல்லை 20 ட்ரேட் லாஸ் ஆனால் கூட
நான் மேக்ஸிமம் என் கேபிட்டலேருந்து 20% தான் லூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நான் 1% தான் ரிஸ்க் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்விக்ஷன் வரும். ஸோ அவ்வளோ பெரிய கன்விக்ஷன் வரும்போது எவ்வளோ தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளோட பிரச்சனையே எப்போனா ஒரே ஒரு ட்ரேட் நமக்கு அகைன்ஸ்டாக போனால் நம்ம ஏன் பயப்படுறோம்னா அந்த ட்ரேட் அகைன்ஸ்டாக போச்சுன்னா நம்ம கேபிட்டல் காலி. ஏன்னா நம்ம நினச்சிருக்கிறது என்னென்னா இந்த ஒரு ட்ரேட் போட்டு ஆட்டோமேட்டிக்காக விட்ட பணம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஒவ்வொரு ட்ரேடை எடுப்போம். அதனால தான் நம்ம அதிகமாக லாஸே ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ எப்போ when you are ready to take a trade, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகே இந்த பர்டிகுலர் ட்ரேட் அகெயின்ஸ்டாக போச்சுன்னா நான் எவ்வளோ லூஸ் பண்ணுவேன்றது உங்கள் மைண்டில் கிளியராக வந்துருச்சுன்னா அது நீங்கள் பேனிக்கே ஆக மாட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹோல் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ எப்போவுமே ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்ணாதீங்க, ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. சில பேருக்கு ப்ராஃபிட்டே ஃபாலோ பண்ணல, நான் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். பட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் கூட எனக்கு என்ன டவுட்னா நான் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சான்னு தெரியல, நான் ஃபாலோ பண்ணுற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சான்னு தெரியல, ஏன்னா கண்டினியூஸாக பேக் டு பேக் லாஸஸ் வருது அப்படின்னு நினைப்பாங்க. தட் இஸ் நார்மல். ஏன்னா மார்க்கெட் சேம் கிடையாது, மார்க்கெட்டோட ரெஜிம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தெர் வில் பி பீரியட் ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டே போகும், சடனாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், சடனாக கம்ப்ளீட் ஒரு சைட் வேஸில் இருக்கும், திருப்பி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகும், வால்டிலிட்டி ஆகும். ஸோ இந்த ரெஜிம் சேஞ்சஸ் மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும், சம்டைம்ஸ் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் நம்ம ஒரே ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒரு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சைட் வேஸ் மார்க்கெட்டில் ஒரு மீன் ரிவர்ஷன் சிஸ்டம், ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரன் பண்ணும்போது ப்ரொலாங்டு பெரிய ட்ராடவுன் பீரியட்ஸ் இருக்காது. அண்ட் செகண்ட் 90% ஆஃப் த பீப்புளுக்கு அந்த ட்ரேட்னாலே ஒரு அட்ரினல் ரஷ் வரும். அண்ட் அந்த ட்ரேடை எடுத்துட்டோம்னா அப்படியே மேலே ஒவ்வொரு ப்ராஃபிட் ஒவ்வொரு 5 மினிட் கேண்டில் மேலே போக உங்களோட ப்ராஃபிட் எம்டிஎம் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருப்பீங்க, எவ்வளோ ஆகுதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ப்ராஃபிட்டை எப்போ முடிப்போம், இந்த ப்ராஃபிட் நான் இவ்வளோ எடுத்துன்னு நான் எல்லாருக்கிட்டையும் போய் எப்போ டமாரம் அடிப்போன்றது தான் ஓடிட்டு இருக்கோம் மைண்டில். ஏன்னா யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி ரைட். நான் எடுத்தது கரெக்ட் அப்படின்னு உங்கள் கலீக்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் ட்ரேடர் குரூப் கிட்டேயோ நீங்கள் சொல்கிறதுக்கு துடிப்பீங்க. அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு லாஸ் ஆகும்போது அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எவென்ச்சுவலி ரெக்கவர் ஆயிரும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும். எவென்ச்சுவலி ரெக்கவர் ஆயிரும்ன்ற ஹோப் ஏன்னா அந்த ரீசென்சி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ண கப்புள் ஆஃப் எக்ஸ்பைரிஸ் பார்த்தீங்கன்னா அடடா ஸ்டாப்ல சிட் ஆகிட்டு ரெக்கவர் ஆகிடுச்சு, ப்ராப்ளி அந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணாமல் இருந்தேன்னா நான் லூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீசென்ட் ட்ரேட்ஸை பார்த்து நம்மளே ஒரு பயாஸ் கிரியேட் பண்ணிப்போம். இதெல்லாம் வச்சு பண்ணும்போது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவலி லாஸ் தான் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு அட்ரினல் ரஷ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா ப்ராஃபிட் வந்தால் ஆஹா ஓஹோன்னு குதிக்கக்கூடாது, லாஸ் வந்தாலும் ஐயோ அம்மானு குதிக்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே நீங்கள் நார்மலாக இருக்கணும். ஸோ லாஸ் வந்தால் ஐயோ அம்மானு குதிக்கிறதுக்கு காரணமே ப்ராஃபிட் வந்தால் தலைக்கால் புரியாமல் ஆடுறதுனால தான். ஸோ ப்ராஃபிட் இருந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி ஓகே இது எனக்கு மேட்டர் இல்லை, நான் ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருக்கேனா, கரெக்டாக என் ட்ரேடிங் ரூல்ஸ் படி பைன்னு சொன்னது நான் எடுத்திருக்கேனா, ஓகே சூப்பர். செல்லுன்னு சொல்லும்போது நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேனா, சூப்பர். கரெக்டான குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனா, என் ரிஸ்க் இது அதிகமாக எடுக்கலையா, சூப்பர். அப்படி தான் நீங்களே யூ ஹேவ் டு பேட் ஆன் யுவர் பேக்கை தவிர ப்ராஃபிட்டுக்கோ லாஸுக்கோலாம் எக்ரி குச்சிட்டு இருந்தீங்கன்னா லாங் டேர்மில் சர்வேவே பண்ண முடியாது. லாஸ்ட் திங்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் நிறைய லூஸ் பண்ணுறது மணி மட்டும் இல்லை, உங்களோட டைமும் தான். அந்த ஓவரால் பீரியடு அப்பா இப்படி திரும்பி பார்க்கும்போது என்னடா அது இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இவ்வளோ மணி வேஸ்ட் பண்ணிட்டோம், ஃபேமிலி கூடயும் டைம் ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணல, ஒர்க்கும் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணல, அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இடத்த ட்ரேடிங்கும் ஒழுங்காக வராமன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் நீங்கள் போகிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த ப்ராசஸ் ஓரியன்ட் அப்ரோச் இல்லாமல் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்டிங்லேருந்தே தப்பாக பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அது தப்பாக தான் போகும். ஸோ உடனே அப்ரப்டாக நிறுத்திடுங்க, ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எனார்மஸ் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் இருக்கிறேன்னா பெஸ்ட் ஆப்ஷன் தயவுசெய்து ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ட்ரேடிங் எப்போவுமே இருக்க தான் போகுது, அது உடனே போகலாம் போகிறது இல்லை. இன்னும் 200 வருஷம் இருந்த ஒரு விஷயம் இன்னும் அடுத்த ஒரு 500 வருஷத்துக்கும் இருக்கும். பட் நீங்கள் இவ்வளோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷரை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு இஎம்ஐ ப்ரெஷரை வச்சுக்கிட்டு இந்த ட்ரேடிங்கில் எப்படியாவது சம்பாதிச்சலாம் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பெட்டர் யூ ஷுட் குவிட் ட்ரேடிங். இவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கும்போது குவிட் பண்ணிவிடுங்க, நோ மேட்டர் வாட். அதுக்கு பதிலாக அந்த உங்களோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வேறு என்ன ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் நான் க்ரியேட் பண்ணி அந்த லோனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி பாருங்கள். ட்ரேடிங் எடுத்து லோனை க்ளோஸ் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக முடியாது. 100% நான் எழுதி கொடுக்குறேன், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எனார்மஸ் ப்ரெஷரில் கொடுத்துரும். ஸோ பெட்டர் அந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா குவிட் ட்ரேடிங். சரி இவ்வளோ எஃபர்ட் போட்டு என்ன அவன் குவிட் பண்ணிட்டு போக சொல்கிறானே, நெவர் கிவ் அப்னு தானே சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி ஐ ஹவ் கான் த்ரூ தட். நான் என்ன சொல்கிறேன்னா குவிட் ட்ரேடிங் ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கான ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் தோத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினச்சிக்க வேண்டாம். இந்த ஜிகர் தண்டா படத்தில் செம்மையான ஒரு டைலாக் இருக்கும், சித்தார்த் கிட்ட அவர் சொல்லுவார்,
இங்கே தோத்துட்டியா ஜெயிச்சிட்டியான்னு மற்றவன் சொல்லக்கூடாது, நீ தான் சொல்லணுன்ற மாதிரி தான். மற்றவனுக்கு அந்த ப்ரெஷர் தெரியாது. நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்க, எவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்குது, மாதம் ஃபேமிலி கமிட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் தோற்று போயிட்டுன்றது சொல்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் உங்களோட ஃபேமிலி டைம் திருப்பி வருவீங்க, பொறுமையாக அனலைஸ் பண்ணலாம். அண்ட் எவென்ச்சுவலி உங்களோட லோன்லாம் முடிச்சதுக்கப்புறமா கூட வென் யூ கம் பேக் நெக்ஸ்ட் டைம், அப்போது எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் மார்க்கெட் இன்னும் பெட்டராக பார்ப்பீங்க. ஸோ பார்க்கும்போது இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேம்மா, ஓகே இதுக்கப்புறம் இந்த தப்புலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரேட் எடுக்கும் போது ரிஸ்க் கவர்ஸாக எடுப்பீங்க, பெருசாக லூஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் எவென்ச்சுவலி உங்களோட மைண்டு ப்ராஃபிட்லேருந்து ப்ராசஸ்க்கு மாறிடும். ப்ராசஸ் மாறினதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போ சக்ஸஸ் எடுக்கலாம் என்ன 5 இயர்ஸ் டவுன் த லைன் அதுக்கப்புறமாவோ இல்லை 10 இயர்ஸ் டவுன் த லைன் அதுக்கப்புறமாவோ அந்த சக்ஸஸ் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் இன்னும் இதுக்குள்ளே டீப்பராக போக போக அந்த சக்ஸஸுக்கான சான்ஸே இல்லாமல் பண்ணிடும் இவ்வளோ ப்ரெஷரோடு பண்ணும்போது. அதனால தான் சொல்கிறேன், இட் இஸ் பெட்டர் டு குவிட் ட்ரேடிங். ஸோ ஒன்ஸ் அந்த கமிட்மெண்ட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர்லாம் முடிச்சுட்டு நீங்களே உங்களை அசஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் நான் பண்ண தப்பு, இதுக்கப்புறம் நான் இதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அப்ரோச்சுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு எல்லாமே பெட்டராக மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா அஜித் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி மாறிடும். அதுக்கான மெஜாரிட்டி ரீசன் அந்த ஒரு டிப்ரெஷனை அந்த ஒரு ப்ரெஷரை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுனால தான். ஸோ இஃப் யூஆர் இன் தட் ஸ்பெசிஃபிக் ஜோன் இனிமேல் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் சொன்ன ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மேக் ஷூர் அந்த சிம்டம்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது எந்த ஒரு ப்ரெஷருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எவென்ச்சுவலாக யூ வில் பிகேம் அ டிசிப்ளின் ட்ரேடர். நம்ம டிசிப்ளின் ட்ரேடர் ஆகிட்டாலே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் ஆயிரும். அந்த டிசிப்ளின் ட்ரேடர் ஆகிறது தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறமா எவென்ச்சுவலி எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான வீடியோவாக ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட் வித் எவ்ரி ஒன். ஸோ ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேஸில் இப்போ கரண்ட்டாக இருக்கீங்கன்னா அது என்ன ஃபேஸில் இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இண்டிவிஜுவலாக எல்லா பர்டிகுலர் பர்சனுக்கும் அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்படின்றத நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஐ சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீக் வித் அதர் வீடியோ.